Hi friends, welcome to Concurs in the News Analysis dated 5th November 2020. இன்னைக்கு நம்ம பார்க்க போற first article is an editorial article, Star Status. இந்த editorial எதை பத்தினது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு கொடுத்த ஆர்டரை பத்தி அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எப்படி இந்த ஆர்டரை ரிவோக் பண்ணாங்க அப்படிங்கிறத பத்தி. சரி, இந்த கேஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மத்திய பிரதேஷோட ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் கமல்நாத் காங்கிரஸ் பார்ட்டியை ரெப்ரசன்ட் பண்ணி நடக்க போற பை எலெக்ஷன்ஸ்க்காக பொலிட்டிக்கல் கேம்பெயின் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தார், போய் ஓட்டு கேட்டுட்டு இருந்தார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல ஏதோ ஒரு ஸ்டாண்ட்ல வந்துட்டு பிஜேபியை சேர்ந்த ஒரு விமன் கேண்டிடேட்டை பத்தி ஏதோ தப்பான வார்த்தை பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட், அதாவது எலெக்ஷன் டைம் பீரியட்ல எப்படி ஒரு கேண்டிடேட் நடந்துக்கணும் அந்த மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய இந்த மோட் ஆஃப் கோடல் கான்டக்ட் பிரகாரம் இவர் பேசின வார்த்தைகள் வந்துட்டு ரொம்ப தப்பா இருக்கு, அதனால இவரை ஸ்டார் கேம்பெயினர் அப்படின்னு எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்து இவரை ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆர்டரை இஷ்யூ பண்ணியிருப்பாங்க மிஸ்டர் கமல்நாத்துக்கு. கமல்நாத் இந்த பர்டிகுலர் ஆர்டர் எடுத்துட்டு போய் ஒரு கேஸ் ஃபைல் பண்றாரு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியால. கேஸ் ஃபைல் பண்ணும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி என்ன ஸ்டார் கேம்பெயினர்ல இருந்து இறக்கிட்டாங்க, பொசிஷன்ல இருந்து என்ன ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஆனா இந்த ரிமூவ் பண்றதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு பவர் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான இது. அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இந்த கேஸை எடுத்து நடத்தும் போது இவங்க ரீசெண்டா கொண்டு வந்திருக்க இந்த பர்டிகுலர் கேஸுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு எந்த ஒரு பவரும் கிடையாது ஒரு ஸ்டார் கேம்பெயினரை அவரோட பொசிஷன்ல இருந்து கீழே இறக்குறதுக்கு. ஏன்னா ஒரு ஸ்டார் கேம்பெயினரை நாமினேட் பண்றது பொலிட்டிக்கல் பார்ட்டி தான். அப்ப இவர் ஸ்டார் கேம்பெயினரா இல்லையா அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடியதுல வந்துட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு பவர் இருக்கா அப்படிங்கிறதுனால அதுல கொஸ்டின் ரைஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் ஆர்டருக்கு நாங்க ஸ்டே கொடுக்கிறோம், which ultimately says that Kamalnath is still now a star campaigner அப்படிங்கிறது. ஸோ அப்ப இதை பத்தின எடிட்டோரியல் ஆர்டிக்கல் தான் வந்தது. சரி, அப்ப ஸ்டார் கேம்பெயினர்னா யாரு அப்படின்னு பார்ப்போம். எலெக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி ஓட்டு கேட்டு எல்லாரும் வருவாங்களா? அப்ப இந்த ஓட்டு கேட்டு வரதுல சில பேர் வந்துட்டு செலிபிரிட்டிஸா இருப்பாங்க. இந்த செலிபிரிட்டிஸ் அப்படிங்கிறவங்க பொலிட்டிக்கல் செலிபிரிட்டியாவும் இருக்கலாம். லைக் டிஎம்கேல இருந்து எடுத்துட்டீங்கன்னா ஸ்டாலின், கனிமொழி, கலாநிதி மாறன், இந்த மாதிரி இருக்கிறவங்க. whereas when you take AIADMK, you can say பன்னீர்செல்வம், OPS, EPS, இவங்க எல்லாரையுமே வந்துட்டு they are celebrity in political field. இதுவே film stars அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா குஷ்பு வந்து பேசுறாங்க, வடிவேல் வந்து பேசுவாரு. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு film celebrities. ஸோ அப்போ ஒரு பார்ட்டிக்கு இது பண்ணா யார் யாரெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்காங்களோ, யார் யாரெல்லாம் they are having a good opinion on this film stars, என்ன பண்ணுவாங்க, ஓட்டு போடுவாங்க அந்த பர்டிகுலர் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஏதாச்சும் ஒரு லா இருக்கா, இவங்க எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும் அப்படிங்கறத பத்தி ஏதாச்சும் ஒரு சட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ அப்ப யார் யாரெல்லாம் ஸ்டார் கேம்பெயினர்ஸ் இந்த கான்ஸ்டுவன்சிக்கு, அவங்க எவ்வளவு நாள் அதுல இருப்பாங்க, அந்த டியூரேஷன் எவ்வளவு நாள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் என்ன பண்ணுவாங்கன்னா டிசைட் பண்ணுவாங்க. சரி, அப்ப ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கிட்ட எவ்வளவு ஸ்டார் கேம்பெயினர்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எப்ப வந்துட்டு இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்துட்டு ஸ்டார் கேம்பெயினர்ஸ் அப்பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அண்டர் மோடல் கோட் ஆஃப் கான்டக்ட் பிரகாரம் சில கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த கைட்லைன்ஸ் படி என்ன அப்படின்னா, ஒரு ரெகனைஸ்டு பார்ட்டி லைக் யுவர் பிஜேபி, தெலுங்கு தேசம் பார்ட்டி, டிஎம்கே, ஏடிஎம்கே, இவங்கெல்லாம் ரெகனைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்டத்தட்ட 40 ஸ்டார் கேம்பெயினர்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் லிமிட் இஸ் 40 ஸ்டார் கேம்பெயினர்ஸ். இதுவே ஒரு அன்ரெகனைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டில இருந்து வராங்க அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளவுதான் இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 20 ஸ்டார் கேம்பெயினர்ஸ் தான் இருக்க முடியும். சரி, எதுக்காக பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இந்த ஸ்டார் கேம்பெயினர்ஸ் தேவை? ஓட்டுக்காக மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒண்ணு மட்டும் ரீசன் கிடையாது. எலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா எக்கச்சக்கமான எக்ஸ்பெண்டிச்சர், செலவுகள் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு கேண்டிடேட் வந்துட்டு எவ்வளோ எலெக்ஷனுக்காக செலவு பண்றாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு டீடைல்ட் அக்கவுண்ட் வச்சுப்பாங்க. அப்ப எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேண்டிடேட் ஒவ்வொரு கான்ஸ்டுவன்சில, அதாவது ஒரு கான்ஸ்டுவன்சில ஒரு கேண்டிடேட் எலெக்ஷனுக்காக எவ்வளோ மேக்சிமம் செலவழிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 70 லட்சம் வரைக்கும் மேக்சிமமா செலவழிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கணக்கு இதெல்லாம் வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் கிட்ட
சர்டிபிகேட்டை லேட்டர் ஆன் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது இட் இஸ் அ கான்ஸ்டியூஷனல் நீட் மாதிரி. அப்ப எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட், அப்ப இந்த ஸ்டார் கேம்பைனர்ஸ் வந்துட்டு எலக்டரிங் பண்றாங்க, இவங்க வந்து ஓட்டு கேட்கறாங்க அப்படின்னா இது அந்த கேண்டிடேட்டுக்காக இல்ல அந்த பார்ட்டிக்காக தானே ஓட்டு கேட்கறாங்க. அப்ப அந்த கான்ஸ்டுவன்சில இருக்க கேண்டிடேட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் கூட இவர் பண்ற கேம்பெயினருக்கும் காசு ஆட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்போ ஒரு ஸ்டார் கேம்பெயினர் ஒரு கான்ஸ்டுவன்சில வந்துட்டு இஃப் ஹி இஸ் எலெக்டிங், இஃப் ஹி இஸ் ஆஸ்கிங் ஃபார் ஓட்டு கேட்கிறாரு மக்கள் கிட்ட, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காக கேட்கிறாரு அப்படின்னா அவரு ஓட்டு கேட்கும் போது என்னென்ன பேனர் அடிக்கிறாங்களோ இல்ல டிராவலிங் சார்ஜஸ், எக்ஸ்பென்சஸ், இது எதையுமே இந்த எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ள எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எடுத்துக்க மாட்டாங்க. அண்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் பிரகாரம் இந்த பர்டிகுலர் ஸ்டார் கேம்பெயினருக்கு வரக்கூடிய எல்லா எக்ஸ்பென்சஸும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை எடுத்துப்பாங்க. ஆனா சில கண்டிஷன்ஸோட தான் இது நடக்கும். ஒரு இண்டிவிஜுவல் கேண்டிடேட் எப்பதான் இந்த கேம்பெயின் எக்ஸ்பெண்டிச்சர்ல இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னா அந்த ஸ்டார் கேம்பெயினர் வந்துட்டு ஒரு ஜெனரல் கேம்பெயினிங் மாதிரி பண்ணணும், பார்ட்டிக்காக மட்டும் கேம்பெயின் பண்ற மாதிரி இருக்கணும். ஒருவேளை கேண்டிடேட்டோட ஸ்டேஜ் வந்துட்டு ஷேர் பண்றாங்க அப்படின்னா அந்த கேண்டிடேட்டோட எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்ல வந்துட்டு இந்த ஸ்டார் கேம்பெயினர் வந்ததுக்கான எக்ஸ்பெண்டிச்சர்ஸும் ஆட் பண்ணப்படும். ஆனா இந்த டிராவல் பண்ணி வராங்கல்ல அந்த சார்ஜஸை மட்டும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. இதுவே ஒரே ஸ்டேஜ்ல இந்த ஸ்டார் கேம்பெயினர் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு 2 கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த டிராவல் சார்ஜஸ் தவிர்த்து மீத நடக்கக்கூடிய சார்ஜஸ் எல்லாத்தையுமே அந்த கேண்டிடேட்ஸ் கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸோட சார்ஜஸ்ல ஈக்குவலா டிவைட் பண்ணிடுவாங்க. இதுவே இப்போதைக்கு ஸ்டார் கேம்பெயினர் மட்டும் வராரு, ஆனா கேண்டிடேட்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல இல்லவே இல்லை, வெறுமனே அவங்களோட போஸ்டரும் போட்டோகிராஃப்ஸ் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அப்ப மொத்தமா எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு வரும்போது அந்த கண்டெஸ்டன்ட்க்கு, ஏன்னா பின்னாடி யாரோட போட்டோ தான் இருக்கு, யார் வந்துட்டு அந்த கான்ஸ்டுவன்சில நிக்க போறாங்களோ அவங்களோட போட்டோகிராஃப் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால ஸ்டார் கேம்பெயினர் என்னதான் ரேலி நடத்தியிருந்தாலும் அவங்களோட என்டையர் எக்ஸ்பென்சஸையும் யார் தான் பேர் பண்ற மாதிரி இருக்கும், இந்த பர்டிகுலர் கேண்டிடேட் தான் பேர் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப எவ்வளவு வருமானம் வருது, எவ்வளவு செலவழிக்கிறாங்க அப்படிங்கிறதுல இருந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி வந்துருமா. ஆனா ஸ்டார் கேம்பெயினருக்கு சில இடத்துல எக்ஸ்க்ளூஷன் இருக்கு. சரி, சில நேரத்துல பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவே இப்போ எலெக்ஷன் கேம்பெயின் எல்லாம் பண்றாங்கல்ல, அப்ப அவங்களுக்கான செலவை அந்த கேண்டிடேட்டோட செலவோட இன்க்ளூட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா மோடல் கோட் ஆஃப் கான்டக்ட் கைட்லைன்ஸ் பிரகாரம் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் வந்துட்டு ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்துட்டு ஸ்டார் கேம்பெயினரா வராரு அப்படிங்கும் போது அவருக்கான செக்யூரிட்டியா இருக்கட்டும், புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிள்ஸா இருக்கட்டும், நாட் ஒன்லி பிரசன்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து இந்த மாதிரியான ஒரு எலெக்ஷன் ரேலி நடத்துறாங்க அப்படின்னா கூட இவங்களுக்கு தேவையான செக்யூரிட்டி, புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தோட எக்ஸ்பென்சஸையுமே யாரு தான் பார்த்துப்பாங்க அப்படின்னா கவர்மெண்ட் தான் பார்த்துக்கும். அண்ட் ஒரு இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டோட எலெக்ஷன்ஸோட என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஆட் பண்ண மாட்டாங்க. இதுவே ஒருவேளை இந்த கேம்பெயினர் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர், யாருக்கு இந்த கேம்பெயின் வந்துட்டு இந்த கேண்டிடேட் இருக்காரோ இந்த கேண்டிடேட் ஒருவேளை பிரைம் மினிஸ்டரோ இல்ல ஃபார்மர் பிரைம் மினிஸ்டரோடையோ டிராவல் பண்றாங்க அப்படின்னா செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுமா. அதனால 50% அந்த செக்யூரிட்டி எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணதுல 50% ஆஃப் த எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த கேண்டிடேட்டோட கணக்குல சேர்த்துப்பாங்க. ஸோ இதுதான் ஸ்டார் கேம்பெயினர்ஸை பத்தி தெரிய வேண்டும். ஸோ இதுதான் இன்னைக்கு கொடுத்திருந்த எடிட்டோரியல் ஆர்டிக்கல். ஸோ ஸ்டார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கிறதுல சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா பண்ண ரெவகேஷன் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸ்டார் கேம்பெயினர் அப்படிங்கிற ஸ்டேட்டஸை ரிவோக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ல இந்த ஆர்டிக்கல்ல வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாக்கு என்னென்ன மாதிரியான பவர் கொடுத்திருக்காங்க, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்னென்னலாம் பண்ணலாம் இந்த எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபேரா நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப இவங்க கோட் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1951ல செக்ஷன் 77 பிரகாரம் கேண்டிடேட்ஸோட எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு வரும்போது ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எதுல தான் இருக்குன்னா இந்த செக்ஷன் 77 இஸ் ரிலேட்டட் டு கேண்டிடேட்ஸோட எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் டஸ் லீவ் இட் டு த பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஆனா இந்த ஸ்டார் கேம்பெயினர் யாரு அப்படிங்கறத அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் டிசைட் பண்ணி ஒரு லிஸ்ட் வந்துட்டு யார்கிட்ட கொண்டு போய் சப்மிட் பண்ணணும்னு சொல்றாங்க, எலெக்ஷன் அத்தாரிட்டிஸ் அப்படிங்கிறதுக்குள்ள
நாள்ல எலெக்ஷன் அத்தாரிட்டிஸ் கிட்ட சப்மிட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எலெக்ஷன் அத்தாரிட்டி இந்த ஸ்டார் கேம்பெயினருங்கிற ப்ரிவிலேஜ் வரதுனால எலெக்ஷன் கேம்பெயின்ல வந்துட்டு சில எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்ல வந்துட்டு சில தள்ளுபடிகள் வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் பண்றாங்க அப்படிங்கறதுனாலதான். அப்ப இங்க ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்து இதனால எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் வந்துட்டு நாங்க கால்குலேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னும் போது அப்ப எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஸ்டார் கேம்பெயினருங்கிற ஒரு தகுதியை வந்துட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா அப்ப எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பண்றது என்ன, ஒரு இண்டிவிஜுவலோட ரைட் டு கேம்பெயின் வித்தவுட் இன்கொயரிங் எலக்டோரல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் தி கேண்டிடேட் அக்கௌண்ட். ஏன்னா கேண்டிடேட் அக்கௌண்ட்ஸ்குள்ள தானே வந்துட்டு இந்த காசு போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இவங்க கேம்பெயின் பண்றாங்கன்னா அப்ப இவங்களை ஸ்டார் கேம்பெயினர்ல இருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சன் போய் ஓட்டு கேட்கிறாரு அப்படின்னா அவரு போகக்கூடிய செலவு எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க, இன்க்ளூட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான். நீங்க லிஸ்ட்டை போய் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கொடுக்குறீங்க. எலெக்ஷன் கமிஷன் ஒரு ரிசல்ட் ஒரு எக்ஸ்பெண்டிச்சருங்கிறதுக்காக ஒரு டேபுலேஷனே வச்சிருக்காங்க. இப்ப அதுல ஒருத்தர் ஸ்டார் கேம்பெயின் சொல்லும் போது அந்த எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சரை நீங்க காமிக்க தேவையில்லை. இப்பயே ஸ்டார் கேம்பெயினரை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் பண்ணக்கூடிய எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸையும் என்ன பண்ணி ஆகணும், அந்த கேண்டிடேட்டோட சேர்த்து காமிக்கணும். அப்ப அதுல எலெக்ஷன் கமிஷனுக்கு ஏதோ ஒரு ஸ்டாண்ட் இருக்குல்ல. அப்ப there is a reason that election commission அவங்களோட கண்ட்ரோலுக்கு அடியில அவங்களோட டைரக்ஷன்ஸ்க்கு அடியில சில இடத்துல they are having the power to revoke the status of the campaigner. இதுவே வந்துட்டு மோடல் கோட் ஆஃப் கான்டக்ட்லயுமே சொல்லப்படுது. சில நேரத்துல இந்த ஸ்டார் கேம்பெயினர்ஸ் வந்துட்டு ஹெலிகாப்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், டிராவல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வித்தவுட் எந்த ஒரு இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டோட ஸ்பெண்டிங் லிமிட்டையும் தாண்டாம பண்ணலாம் அப்படிங்கிறது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இவருக்கு வந்துட்டு உங்களை ஸ்டார் கேம்பெயினர்ல இருந்து நாங்க உங்களை ரிமூவ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்த போது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சைட் பண்ண கிளாஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேண்டிடேட் வந்துட்டு யார் சில இவர் யூஸ் பண்ண வேர்ட்ஸ் எல்லாமே ஒருத்தரோட பிரைவேட் லைஃப் கிரிட்டிசைஸ் பண்றது மாதிரி தான் இருந்தது. அவரோட பப்ளிக் ஆக்டிவிட்டீஸை கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரியே இல்ல. சோ அதனாலதான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு ஸ்டார் கேம்பெயின்ல இருந்து ரிமூவ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மோடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படிங்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு லா பேக்கப் இருக்கா, ஏதாச்சும் ஒரு லா பிரகாரம் நடக்குதா, மேண்டேட்டரியா இதை பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தோ மோடல் கோட் ஆஃப் கான்டக்டுக்கு வந்துட்டு இட் இஸ் நாட் ஸ்டாச்சுட்டரி, எந்த ஒரு லா பேக்கப்புமே கிடையாது. ஆனா இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை தான் எலெக்ஷனோட வாட்ச் டாக் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்ப எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஒரு அப்சர்வேஷனை கோட் பண்ணி என்னதான் சட்டங்கள் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னாலும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தன்னோட ரெசிடுவரி பவர், அதாவது சட்டத்துல இல்லாம வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பத்தி டீல் பண்ணணும், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் ஹேவிங் ரெசிடுவரி பவர் டு மீட் அண்ட் இன்ஃபனைட் வெரைட்டி ஆஃப் சிச்சுவேஷன்ஸ். என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வந்துட்டு மோடல் கோட் ஆஃப் கான்டக்ட்ல இல்லைனாலோ இல்ல ஏதாச்சும் லா படி இல்லைனாலுமே அதோட இதை வந்துட்டு இவங்களே டேக் கேர் பண்ணி அதுல பண்ணிடுவாங்க. சோ அப்ப இட் இஸ் ஈக்குவலி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட அல்டிமேட் அண்ட் வேலை என்ன, போல் நார்ம்ஸ் அண்ட் கேம்பெயின்ஸ் வந்துட்டு கிளியரா நடக்கணும் அப்படிங்கிறது. சில நேரத்துல ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்துட்டு ஜுடிஷியரி கொடுக்கறதுனால அவங்களோட டியூட்டிஸை பண்ண விடாம தடுக்காத மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. The next article is the financial capacity of states is being weakened அப்படின்ட்டு. This article is very simple. இந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான் முக்காவாசியான டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற. ஏன்னா நீங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்துட்டீங்கன்னா கூட அது பேசிக்கா இருக்கக்கூடிய ஹெல்த், எஜுகேஷன் இதுல எல்லாத்துலயுமே ஸ்டேட் செக்டார்ஸ்க்கு தான் ஜாஸ்தியான பவர் இருக்கு. அதே மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி வரும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஜாஸ்தியான இந்த டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு பண்றாங்க. ஆனா எந்த ஒரு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் பண்ணணும்னாலுமே கையில ஃபண்ட் அப்படிங்கிறது வேணுமா. இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்றாங்கன்னா, பினான்சியல் கெப்பாசிட்டி இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்கான பினான்சியல் கெப்பாசிட்டி வந்துட்டு ஸ்டேட்ஸ் கிட்ட ப்ராப்பரா இல்ல. ஏன் ஸ்டேட்ஸ் கிட்ட ப்ராப்பரா இல்ல அப்படின்னா இதோட ஸ்ட்ரக்சரே இதோட கட்டமைப்பே வந்துட்டு ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எபிலிட்டி ஆஃப் தி ஸ்டேட்ஸ் பிளஸ் அப்ப ஸ்டேட்ஸ் கிட்ட ரெவென்யூ கிடையாது. அப்ப ரெவென்யூ வரணும் அப்படின்னா ரெவென்யூ என்னென்ன மாதிரியான வரணும் அப்படிங்கிறது. ஆனா எப்ப வந்துட்டு ஸ்டேட்ஸ் இந்த ஜிஎஸ்டிங்கிற இன்டைரக்ட் டாக்ஸஸ்
சிஸ்டத்துக்குள்ள போனாங்களோ. ஏன்னா அதுக்கு முன்னாடி யூ ஹேட் தி சேல்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருந்துட்டு இருந்தது. ஸோ இது மூலியமா தான் இந்த கவர்மெண்ட் ஆஃப் தி ஸ்டேட்டே வந்துட்டு ப்ராப்பரா ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போதைக்கு கேட்டீங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டி ஆன் ஆல்கஹால்ஸ் இது மட்டும் தான் இப்போதைக்கு இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அதுல ஜிஎஸ்டி ரொம்ப ஜாஸ்தி கிடையாது அப்படின்ட்டு. அப்ப தி எபிலிட்டி ஆஃப் தி ஸ்டேட்ஸ் எவ்வளவுக்கு ரெவென்யூ ஜெனரேட் அப்ப ரெவென்யூ ஜெனரேட் பண்ணும். ஸ்டேட்ஸ்க்கு வந்துட்டு சில இடத்துல பவர் கிடையாது. இன்கம் டேக்ஸ் வந்துட்டு என்னதான் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு தன்னோட ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்துட்டு சேலரிஸ் அவங்க கொடுத்தா கூட அவங்களுக்கான இன்கம் டேக்ஸ் அப்படின்னு போடும்போது அந்த டேக்ஸ் அமௌண்ட் யாருக்கு தான் போகுது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு தான் போகுது. which ultimately says that ஸ்டேட்ஸுக்கு டேக்ஸ் மூலியமா வரக்கூடிய ரெவென்யூ அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா தான் இருந்தது முன்னாடியுமே when compared to center. ஆனா இதுவே இன்னும் ரொம்ப கம்மியாயிடுச்சு ஜிஎஸ்டி உள்ள வந்ததுக்கு அப்புறமாட்டி. அப்ப நிறைய ரெவென்யூ யாருக்கு தான் போயிட்டு இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கு. ஸ்டேட்ஸுக்கு ஜாஸ்தியான ரெவென்யூ வரல. இதுவே இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறமாட்டி இன்னும் ஜாஸ்தியான சேலஞ்சஸ் போத் சென்டர் அண்ட் தி ஸ்டேட் வந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் சிஸ்டமேட்டிக்கா என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா ஷேர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட்ஸ், அதாவது ஒரு டாக்ஸ் அமௌண்ட் அப்படின்னு கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா அதுல சர்டன் பாயிண்ட் ஆஃப் அமௌண்ட்டை வந்துட்டு ரெவென்யூ வந்துட்டு ஸ்டேட்ஸோட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். we call this as devolution of funding or devolution of the revenue அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெர்சன்டேஜ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத யாரு வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா. எல்லாருக்குமே தெரியும் ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஆர்டிகிள் நம்பர் 280 அடியில தான் 5 years ஒன்ஸுக்கு ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுவார். சாரி, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு ஃபார்ம் பண்ணுவார். அப்போ ஃபினான்ஸ் கமிஷன் இந்த 5 years ஆஃப் டைம் ஸ்கேலுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. நீங்க எவ்வளோ ஷேர் ஆஃப் ரெவென்யூவை ஸ்டேட்ஸுக்கு டிவால்வ் பண்ணி கொடுக்கணும். டாக்ஸஸ்ல இருந்து பி வெரி கிளியர், டாக்ஸஸ்ல இருந்து எவ்வளோ ரெவென்யூவை வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறத ஃபினான்ஸ் கமிஷன் தான் சொல்லுவாங்க. அண்ட் ஆஸ் பெர் 14th ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் 42% ஆஃப் தி ரெவென்யூ ஷேர் யாருக்கு போகணும் அப்படின்னா ஸ்டேட்ஸுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப இந்த இது ஃபினான்ஸ் கமிஷன் கொடுக்கக்கூடிய ஆப்ளிகேஷன்ஸை ஆர் ரெக்கமெண்டேஷன்ஸை எடுத்து நடைமுறைக்கு கொண்டு வருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் மேண்டேட்ரி அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அவங்க கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து அப்படியே நிறைவேற்றணும் அப்படிங்கிறது. ஒருவேளை ஏதாச்சும் ரெக்கமெண்டேஷன்ஸை இல்லை நாங்க செய்ய மாட்டோம், இல்லை இது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா எதுக்காக இது சாத்தியப்படாது, why this recommendation is rejected அப்படிங்கிறதுக்கான ரீசனோட பார்லிமெண்ட்ல டேபிள் பண்ணணுங்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதனாலதான் எப்பயுமே ஃபினான்ஸ் கமிஷன் கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். யூபிஎஸ்சில ப்ரிலிம்ஸ்லயும் கொஸ்டின் வந்திருக்கு, மெயின்ஸ்லயும் கொஸ்டின் வந்திருக்கு. அப்ப இவங்க கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸை நம்ம அப்படியே ஒதுக்கி வைக்க முடியாது, ஏன்னா கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ளிகேஷன் இருக்கு. 2014க்கு முன்னாடி வரைக்கும் ஃபண்ட் டெவல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாவே இருந்துட்டே இருந்தது. ப்ரொஜெக்ஷன்ஸ்ல இருந்து எல்லாமே நல்லா இருந்துட்டு இருந்தது. And after 2014 and 15 வந்ததுக்கு அப்புறமாட்டி ஆக்சுவல் டெவல்யூஷன் கொடுக்க சொல்லியிருக்கிறது 42%. ஆனா ஆக்சுவல் டெவல்யூஷன் வந்துட்டு கிட்டத்தட்ட 14% வந்துட்டு ஃபினான்ஸ் கமிஷன் ப்ரொஜெக்ட் பண்ணதை விட கம்மியா தான் இருந்தது. இதுவே கன்சிக்யூட்டிவ் இயர்ஸ்ல போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா டெவல்யூஷன் இன்னும் ரொம்பவே கம்மியாயிட்டே இருந்தது. அப்போ ஒவ்வொரு தடவையும் ஸ்டேட்ஸுக்கு கொடுக்க வேண்டிய ஷேரையே கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்படிங்கும் போது அல்டிமேட்டா ஸ்டேட் எவ்வளவு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 7,97,549 crores வந்துட்டு லாஸ் அப்படிங்கிற மாதிரி. அப்ப ஸ்டேட்ஸோட பினான்சியல் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது என்ன, ப்ராப்பரா இல்ல அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த டெவல்யூஷன் மூலியமா வரக்கூடிய ரெவென்யூஸே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரல. செகண்ட், ஷ்ரிங்கிங் ஆஃப் டிவிசிபிள் பூல்ஸ் அப்படிங்கிறத பத்தி பேசியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன் எதுக்காக ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க, டாக்ஸ் அமௌண்ட்டை எப்படி டிவைட் பண்ணுங்கிறதுல ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. ஆனா இதை தாண்டி சில விஷயங்கள்லாம் இருக்கு. டாக்ஸை தாண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ வரக்கூடிய விஷயங்கள் செஸ், சப்சார்ஜஸ், அதாவது அடிஷ்னலா டாக்ஸஸ் போடுவாங்க. இதுல வரக்கூடிய ரெவென்யூஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா யாருக்கு தான் போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்
கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். அண்ட் அது அவங்க தான் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. அப்ப இது என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, சென்டர் வந்துட்டு ரெவென்யூ வந்துட்டு ரைஸ் பண்றாங்க. ஆனா ஸ்டேட்ஸோட ஷேர் பண்றது கிடையாது. சரியா? இப்ப நம்ம ஜிஎஸ்டி மூலியமாவே ஏதாச்சும் லக்ஸரி கூட்ஸ், கார் இந்த மாதிரி இதெல்லாம் லக்ஸரி கூட்ஸ். அப்ப இந்த லக்ஸரி எஸ்யூவிஸ்ல வரக்கூடிய இந்த லக்ஸரி காஸ்க்கு மேல எல்லாம் செஸ் அப்படின்னு காம்பன்சேஷன் செஸ் அப்படின்னு ஒண்ணு போடுறாங்க. இதுல இருந்து ஸ்டேட்ஸுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இத குடுக்க போறக்கூடிய டைம் ஸ்கேல் இஸ் 5 இயர்ஸ்க்கு வரைக்கும் தான் குடுப்போம். அதுக்கப்புறமாட்டி இந்த காம்பன்சேஷன் செஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா, அதுலருந்து வரக்கூடிய மொத்த ரெவென்யூ யாருக்கு தான் போயிட்டு இருக்கும்? சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் கிட்ட தான் போய்க்கிட்டு இருக்கும். அப்ப யூனியன் கவர்ன்மெண்ட் என்ன பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, இந்த செஸ்ஸையும் சர்சார்ஜையும் இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டாக்ஸ் வந்துட்டு டாக்ஸை இன்கிரீஸ் பண்ணாம செஸ்ஸையும் சர்சார்ஜையும் இன்கிரீஸ் பண்றதுனால மக்களுக்கு எப்படி இருக்கும்? அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தியா தெரியற மாதிரி இருக்கும். சில இடத்துல டாக்ஸஸ் ரீப்ளேஸ் பண்ணிட்டே இந்த செஸ் அண்ட் சர்சார்ஜஸும் தான் வந்துகிட்டே இருக்கு. இன் கேஸ் ஆஃப் பெட்ரோல் அண்ட் டீசல் வந்துட்டு என்னதான் டாக்ஸ் அமௌண்ட் கம்மியானா கூட இந்த செஸ் அண்ட் சர்சார்ஜஸ் ஜாஸ்தியாகும் போது கன்சியூமர் அதே விலையை தான் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப டாக்ஸ் அப்படிங்கிறது மூலியமா ரெவென்யூ போயிடுச்சு அப்படின்னா யாருக்கு ஷேர் பண்ணி கொடுக்கணும்? ஸ்டேட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கணும். இதுவே செஸ் அண்ட் சர்சார்ஜ் மூலியமா ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ண தேவையில்லை, அதுல இருந்து வரக்கூடிய ரெவென்யூவை ஸ்டேட்டுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்ப 2014-15ல இருந்து 2019-20 வரைக்குமே இந்த சர்சார்ஜ் அண்ட் செஸ் மூலியமா வரக்கூடிய ரெவென்யூ 9.3%ல இருந்து 15%க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வருமானம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு பிகாஸ் ஆஃப் செஸ் அண்ட் சர்சார்ஜஸ். ஆனா அந்த சார்ஜஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அவங்க டிவால்வ் பண்ண முடியாது. ஏன்னா செஸ் அப்படிங்கிறது levied and collected by the central government and it will be utilized also by the central government அப்படிங்கிறதா. and the next thing என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி ஷார்ட்ஃபால் அப்படிங்கிறது. இந்த ஜிஎஸ்டி ஷார்ட்ஃபாலுக்கு தான் லக்ஸரி குட்ஸ் இன் குட்ஸ்க்கு மேல எல்லாம் இந்த சர்சார்ஜஸ் காம்பன்சேஷன் நீட்ஸ் அப்படின்னு கொண்டு வராங்க. அண்ட் இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த காம்பன்சேஷன் வந்துட்டு இந்த வருஷம் வந்துட்டு கோவிட் சிச்சுவேஷனால ரெவென்யூ வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரொம்பவே அடிபட்டுருச்சு. அண்ட் ஆஸ் பர் காம்பன்சேஷன் ஆக்ட் பிரகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2017ல இருந்து ஒவ்வொரு வருஷமும் 14% growth ரேட் காமிக்கணும். ஒருவேளை ஸ்டேட்ஸ்னால இந்த 14% ரெவென்யூ கலெக்ஷன் ஆர் தி growth of the state 14%க்கு கீழே இருக்கும் போது ஒருவேளை 12% தான் வந்துட்டு ஆனுவல் growth ஆயிருக்கு, 2% டெபிசிட் ஆயிருக்கு அப்படிங்கும் போது இந்த காம்பன்சேஷன் செஸ்ல இருந்து இந்த 2% சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டிவால்வ் பண்ணுவாங்க. அண்ட் கோவிட் சிச்சுவேஷனால லாக்டவுன் ஸ்டேட்ஸை கேட்காமே லாக்டவுன் போட்டுட்டாங்க. அண்ட் ரெவென்யூ கலெக்ஷன் ஃபார் தி ஸ்டேட்ஸ் ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு. ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸும் ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஜிஎஸ்டினால நாங்க எஸ்டிமேட் போட்டு வரக்கூடிய ஷார்ட்ஃபால் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி. ஆனா இப்போதைக்கு ஷார்ட்ஃபால் ஏன் இவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா இது கடவுளோட செய்கை, கொரோனா வைரஸ் வந்துருச்சு, நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க போய் கடன் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க போய் கடன் வாங்குங்க அண்ட் முடிஞ்ச அளவுக்கு எங்களால வந்துட்டு எவ்வளவுக்கு பண்ண முடியுமோ அதை பண்றோம். இன்ட்ரெஸ்ட் இல்ல, இன்ட்ரெஸ்ட் இல்ல, பிரின்சிபல் பே பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா பார்க்கும்போது திஸ் வாஸ் நாட் குட் அப்படின்னு தெரிஞ்சு நிறைய ஸ்டேட்ஸ் வந்துட்டு அப்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமாட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்க வந்துட்டு எங்களால முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்கி காம்பன்சேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா இந்த மாதிரியான ஒரு கம்பைன்ட் எஃபெக்ட் டெவல்யூஷன் நீங்க ஒழுங்கா பண்ணவே இல்லை. டிவிசிபிள் பூல்ஸ்ல செஸ் அண்ட் சர்சார்ஜஸ்னு போட்டுட்டு இருக்கீங்க. ஜிஎஸ்டி ஃபுல் காம்பன்சேஷனும் நீங்க தரவே இல்லை. பிளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டேட்ஸுக்கு கிராண்ட்ஸ் அப்படின்னு வரும், அதுலயுமே ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த கிராண்ட்ஸ் அப்படிங்கிறதே 20 to 25% ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோத்துக்கு ரெடியூஸ் ஆக ஸ்டேட் கவர்மெண்ட் என்னதான் பண்ண வேண்டியதா இருக்குன்னா தேவையில்லாம போய் கடன் வாங்க வேண்டியதா இருக்கு. கடன் வாங்கிட்டோம்னா இதை திருப்பி நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கும், திருப்பி கட்ட வேண்டிய சிச்சுவேஷன். அப்ப ஸ்டேட்டோட பட்ஜெட்ல நிறைய கடன் வாங்கினதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டுறதா
போயிட்டே இருக்கும் ரெவென்யூ. அப்ப எங்க இருந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் டெவலப்மெண்ட்டையோ வெல்ஃபேரையோ பண்ண முடியும்? அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்களால பண்ண முடியாது. திஸ் வில் அல்டிமேட்லி அஃபெக்ட் தி லைவ்லிஹுட் ஆஃப் தி crore ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஸ். அப்ப ஸ்டேட்ஸ் தான் வந்துட்டு ஒரு டெவலப்மெண்ட்டா இருக்கட்டும், இல்ல அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணணும்னாலும் சரி, growth கிரியேட் பண்ணணும்னாலும் சரி, தி ஃபோர்மோஸ்ட்ல யார் தான் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டேட்ஸ் தான் இருக்காங்க. அப்ப ஸ்ட்ராங் ஸ்டேட்ஸா இருந்தால் மட்டுமே இந்தியா ஸ்ட்ராங் ஆக முடியும். அப்ப ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த சிஸ்டமேட்டிக்கா இருக்கக்கூடிய வீக்கனிங் வந்துட்டு ஃபெடரலிசத்தையும் சர்வ் பண்ண மாட்டேங்குது, நேஷனல் இன்ட்ரெஸ்டையும் சர்வ் பண்ண மாட்டேங்குது. விச் அல்டிமேட்லி த ஆர்டிக்கல் இஸ் சேயிங் ஸ்டேட்ஸுக்கு ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கான வழிமுறைகளை வந்துட்டு நீங்க இன்னும் பெருசாக்கணும் அப்படிங்கிறது தான். ஸ்டேட்ஸுக்கான ரெவென்யூ அட்டானமி அப்படிங்கிறது கொடுக்கப்படணும், டெவல்யூஷன் ஆஃப் கிராண்ட்ஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கணும். அப்ப ஸ்டேட்ஸ் கிட்ட ரெவென்யூ நல்லா இருக்குன்னா ஸ்டேட் அவங்களோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்ல போடுவாங்களா? அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டும் டெவலப் ஆகுது அப்படின்னா அல்டிமேட்டா இந்தியாவே டெவலப் ஆயிரும் அப்படிங்கிறது. ஆனா நீங்க இந்த மாதிரி பண்ணாததுனால ஸ்டேட்ஸுக்கு அவங்களோட ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வீக்கா இருக்கு அப்படின்னு இந்த ஆர்டிக்கல் சொல்லியிருக்காங்க. The next article is Cabinet Committee on Economic Affairs gives note for hydropower project in Himachal Pradesh. ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் சட்லஜ் ரிவர்ல வந்துட்டு இட் இஸ் வெரி நியர் டு ஷிம்லா அண்ட் குலு டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல கிட்டத்தட்ட 210 மெகாவாட்ஸ் லெவல்ல லுஹ்ரி ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் ஃபண்ட் டெவல்யூஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பண்ணும் அப்படின்னு சொல்லி அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. அண்ட் கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் இஸ் சேர்ட் ஆல்வேஸ் பை தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அண்ட் திஸ் பர்டிகுலர் ப்ராஜெக்ட் யார் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா சட்லஜ் ஜல் வித்யுத் நிகாம் லிமிடெட். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறது. அண்ட் கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட் பண்றாங்க அப்படிங்கிறது யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல கேட்டிருந்தாங்க. The next article is Supreme Court lays down guidelines for matrimonial cases. இந்த ஆர்டிக்கல் எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா டிவோர்ஸ் கேட்டு கப்புள்ஸ், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டிவோர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போறாங்க அப்படின்னா பிரிஞ்சு இருக்காங்க அப்படிங்கிற சிச்சுவேஷன். அப்ப இந்த ஃபீமேலுக்கு, இந்த விமெனுக்கும் அவங்களோட குழந்தைகளுக்கும் வாழ்வாதாரத்துக்கு எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ண போறாங்க? ஏன்னா வெளியில தள்ளி இருப்பாங்க. கோர்ட்ல கேஸ் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப வருஷம் ஆகும். காம்பன்சேஷன் வாங்கி ஜீவனாம்சம் வாங்கி டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இதுக்குள்ள அந்த விமனா இருக்கட்டும், சில்ட்ரனா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய கஷ்டத்துக்கு உள்ளாவாங்க அப்படிங்கிறதுனால சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ரீசெண்டா கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த விமன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறதுனால மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து எப்பவே வரணும் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் வேணும் எங்களுக்கு அப்படின்னு எப்போ விமன் வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்றாங்களோ அந்த கேஸ் ஃபைல் பண்ற நாள்ல இருந்தே இந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு காம்பன்சேஷன் உங்களுக்கு கொடுக்கணும், மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா திஸ் இஸ் லிட்டரலி வீக்கனிங் தி விமன் அப்படின்னு. யூஸ்வலா மெயின்டெனன்ஸ் கேசஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலே நாட் ஒன்லி மெயின்டெனன்ஸ் கேசஸ், டிவோர்ஸ் கேசஸ் எல்லாமே எடுத்துட்டீங்கன்னா கூட இட் வில் டேக் இயர்ஸ். ரொம்ப வருஷம் கழிச்சுதான் அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் கிடைக்கிறதா இருக்கட்டும், டிவோர்ஸ் கிடைச்சாலும் அதோட மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கிடைக்கிறதா இருக்கட்டும் ரொம்ப வருஷம் ஆகும். இந்த வருஷங்கள்ல அந்த விமன் எவ்வளவுக்கு கஷ்டப்படுவாங்க அப்படிங்கறதுனால இந்த மாதிரியான ஒரு புதுசான ஒரு கைட்லைன்ஸ் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஒருவேளை இந்த ஜுடிஷியல் ஆர்டரை ஹஸ்பண்ட் டியூவா என்ஃபோர்ஸ் பண்ணல அப்படின்னா சிவில் கேசஸ்ல எப்படி டீடைன் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இவர் அரெஸ்ட் பண்ணி டீடைனும் பண்ணலாம். பிளஸ் இவர் வந்துட்டு ஈவன் அவரோட ப்ராப்பர்ட்டியை கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அட்டாச் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது. ஒருவேளை இந்த ஹஸ்பண்ட் என்கிட்ட எந்த சொத்துமே கிடையாது, நான் எப்படி இவங்களுக்கு வந்துட்டு காசு கொடுப்பேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நீங்க உங்களுக்கு வந்துட்டு சொத்து இருக்கு, என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கறதெல்லாம் இங்க நாங்க எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா அல்டிமேட்டா ஒரு ஹஸ்பண்டோட வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட மாரல் டியூட்டி என்ன அப்படின்னா he has to maintain his family. இதுவே அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபைடா இருந்தாவும் பிளஸ் பிசிக்கலி he is also good அப்படின்னாலுமே இந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையும் நாங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பிளஸ் அட் த சேம் டைம் விமனா இருக்கட்டும் ஹஸ்பண்டா இருக்கட்டும் அவங்க கிட்ட என்னென்ன அசட்ஸ் இருக்கு, லயபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத ஃபைல் பண்ணணும் இந்த மெயின்டெனன்ஸ் கேஸ்க்காக.
The next article is Vulture Culture Conservation Plan Targets Drug. இந்த ஆர்டிக்கிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வல்ச்சர்ஸ். வல்ச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஸ்கேவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இது ஸ்கேவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா இறந்த ஆர்கானிசத்துக்கு மேல இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது அதுதான் இதுக்கு சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்தியாவில் இந்த வல்ச்சர்ஸோட அமௌண்ட் ஆர் நம்பர் ஆஃப் வல்ச்சர்ஸ் வந்துட்டு ரொம்ப டிராஸ்டிக்காக வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 1992லேருந்து 2007 டைம் ஸ்கேல்குள்ளேயே எக்கச்சக்கமா வல்ச்சர்ஸ் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சு. மெஜாரிட்டி ஆஃப் தி வல்ச்சர்ஸ் இந்தியாவில் என்னன்னா லாங் பில்டு வல்ச்சர்ஸ், ஸ்லெண்டர் பில்டு வல்ச்சர்ஸ் 97% டிக்ளைன் காமிச்சிருச்சு. ஒயிட் ரம்பெட் வல்ச்சர்ஸ் வந்து 99% டிக்ளைன் காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஏன் திடீர்னு வல்ச்சர்ஸ் இவ்வளோத்துக்கு இறக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது தான் ட்ரக், ஒரு பர்டிகுலர் ட்ரக்னால தான் இந்த வல்ச்சர் வந்துட்டு இறந்துட்டு இருக்கு. இது என்ன ட்ரக் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைக்ளோஃபெனாக். இந்த டைக்ளோஃபெனாக் ட்ரக் வந்துட்டு இட் இஸ் அ நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக். உங்களோட மூவ், ஆம்னி ஜெல் இந்த மாதிரி எதெல்லாம் வீக்கத்துக்கு இது எல்லாத்துக்கும் தேய்க்கிறீங்களோ இல்லை கால் வலி கை வலிக்கெல்லாம் தேய்க்கிறீங்களோ அதில் எல்லாத்துலேயுமே இந்த டைக்ளோஃபெனாக் அப்படிங்கிற காம்பனன்ட் இருக்கும். இந்த டைக்ளோஃபெனாக் காம்பனன்ட் வெட்டினரி டாக்டர்ஸ் வந்துட்டு ஆடு மாடுகளுக்கு வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா கொடுத்துட்டு இருப்பாங்க. ஃபார் கவுஸ்க்கு வந்துட்டு அதுக்கு வந்துட்டு முட்டி வலி இருக்குது அப்படின்னா they give this டைக்ளோஃபெனாக் ட்ரக். இது கொடுத்து ஒருவேளை இந்த மாடு வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இறந்துருது அப்படின்னா மாட்டுக்கு ஒன்றும் பண்ணாது. பட் ஆனா இது இறந்துருது ஆஃப்டர் இட்ஸ் லைஃப் ஸ்பேன், இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஒருவேளை இந்த வல்ச்சர்ஸ் இந்த டைக்ளோஃபெனாக் எடுத்த கேட்டில் மேல ஃபீட் பண்ணுது அப்படின்னா இந்த ட்ரக் வல்ச்சரோட சிஸ்டத்துக்குள்ள போயிட்டு கிட்னி ஃபெயிலரை வந்துட்டு கிரியேட் பண்ணி விட்டது. இதனால இந்த பேர்டோட பாப்புலேஷன் கம்ப்ளீட்டா டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒன்ஸ் இந்த இதுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமாட்டி 2006ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டைக்ளோஃபெனாக் ட்ரக் வெட்டினரி யூஸுக்கு வந்துட்டு பேன் பண்ணிட்டாங்க. ஸ்டில் இந்த டைக்ளோஃபெனாக் ஹியூமன் யூஸ்ல இருந்துட்டே இருக்கு. நீங்க இப்பயே போய் உங்களோட மருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா கூட கண்டிப்பா இந்த டைக்ளோஃபெனாக் அப்படிங்கிற காம்போனன்ட் இருக்கும். ஹியூமன் யூஸுக்கு இட் இஸ் அவைலபிள், ஆனால் வெட்டினரி யூசஸ்க்கு வந்துட்டு பேன் பண்ணிட்டாங்க 2006. என்னதான் பேன் பண்ணியிருந்தாங்கன்னா கூட ஸ்டில் தெர் இஸ் இந்த ட்ரக்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு கேட்டல்ஸ்க்கு சில இடத்துல ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி டாக்ஸிக் டு தி வல்ச்சர்ஸ். அதனால பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டி அண்ட் ராயல் சொசைட்டி ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பேர்ட் கன்சர்வேஷனும் ரீசெண்டாக இந்த ட்ரக் இன்னும் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால நேஷனல் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் which is one of the top most body of India என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த வல்ச்சர்ஸை கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு they are coming out with a plan, action plan for vulture conservation 2020-2025. இல்லை என்ன ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வல்ச்சர் கன்சர்வேஷன் ப்ரீடிங் சென்டர்ஸ் வந்துட்டு சில ஸ்டேட்ஸில் கொண்டு வரணும். உத்தரப்பிரதேஷ், திரிபுரா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடுல ப்ளஸ் கன்சர்வேஷன் ப்ரீடிங் ப்ரோக்ராம் நிறைய வல்ச்சர்ஸ் வந்துட்டு உருவாக்கணுங்கிறதுக்காக ப்ரீடிங் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. ஃபார் ரெட் ஹெட்டட் வல்ச்சர், ஈஜிப்தியன் வல்ச்சர்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லையுமே எவ்ரி ஸ்டேட்லையுமே எங்கெங்கெல்லாம் இந்த குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய ரெமினன்ட் பாப்புலேஷனை வந்துட்டு சேவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ வல்ச்சர் சேஃப் ஜோன்ஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 4 ஜியோகிராபிக்கல் ஏரியாஸ் டிஃப்ரெண்ட் 4 ரெஸ்கியூ சென்டர்ஸ் இருக்கு. அண்ட் 4 ஜியோகிராபிக்கல் ஏரியாஸ்ல கொண்டு வராங்க. நார்த்ல பீஞ்சூர், சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியாவில் போபால், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல கவுஹாத்தி, சதர்ன் இந்தியாவில் ஹைதராபாத் அப்படின்னு சொல்லி இந்த பேர்ட் பாப்புலேஷனை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்றதுக்கான கன்சர்வேஷன் பிளான், ஆக்ஷன் பிளான் ஃபார் வல்ச்சர் கன்சர்வேஷன் 2020 to 2025. The last article that we'll read is US formally exit Paris Pact on curbing climate change. எல்லாருக்குமே தெரியும் 2015ல என்டையர் வேர்ல்டு கண்ட்ரீஸும் கிளைமேட் சேஞ்சுக்காக வந்துட்டு 2015ல they went for this Paris agreement. பாரிஸ் அக்ரிமெண்ட் பிரகாரம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட எய்மே வந்துட்டு வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஆவரேஜ் டெம்பரேச்சர், அதாவது டெம்பரேச்சர் ரைஸ் வந்துட்டு பிலோ 2 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கணும். அண்ட் மேக்சிமம் வந்துட்டு
1.5 degree செல்சியஸ்க்கு மேலேயே இன்க்ரீஸ் ஆகாம பார்த்துக்கணும் when compared to the pre-industrial stages அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 டிகிரி செல்சியஸுக்கு மேல ஒருவேளை ஆவரேஜான வேர்ல்டு டெம்பரேச்சர் ஜாஸ்தியாச்சு அப்படின்னா டிவேசினேட்டிங் எஃபெக்ட்ஸ் இம்பேக்ட்ஸ் வந்துட்டு கொடுக்கும். அதாவது இல்ல sea level வந்துட்டு melting of glaciers நடக்கும். அதனால sea level increase ஆகும். tropical storms பஞ்சம் ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்துட்டு drought இருக்கும், இன்னொரு இடத்துல flood இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு 2015ல சைன் பண்ணும்போது ஒபாமா was the president of United States of America. ஆனா எப்ப ட்ரம்ப் வந்துட்டு பதவிக்கு வந்தாரோ இந்த climate சேஞ்சுங்கிற கான்செப்டையே நான் அக்செப்ட் பண்ணிக்க போறதே கிடையாது, அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதே கிடையாது. அதனால யூஎஸ் பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச்ல இருந்து வெளியில வர போறோம்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் ரீசெண்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இதுல இருந்து நாங்க வெளியில வரோங்கிற ப்ராசஸை இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு என்ன அப்படின்னா 1 year ஆஃப் டைம் ஸ்கேல் வெளியில வரணுங்கிறதுக்கு அந்த 1 year ஆஃப் டைம் ஸ்கேல் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால யூஎஸ் இஸ் ஃபார்மலி எக்ஸிட்டிங் பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் பாரிஸ் அக்கார்ட் வந்துட்டு வாலண்டரி ரிடக்ஷன்ஸ் ஆஃப் டார்கெட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, கிரீன் ஹவுஸ் கேஸஸை ரெடியூஸ் பண்ண. இதுல இந்தியாவுமே இந்தியா நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ்னு சொல்லிட்டு இந்தியாவும் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்தியா அவங்களுக்கு என்ன கோல் வச்சிருக்காங்க அப்படின்னா எங்களோட எமிஷன் இன்டென்சிட்டியில 30 to 35% ஆஃப் தி ஜிடிபியில 2005 லெவல்ஸ் விட நாங்க கம்மி, அதாவது 2005ல நாங்க எவ்வளவுக்கு எமிஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தோமோ அதை விட 33 to 35% நாங்க ரெடியூஸ் பண்ணிடுவோம் பை 2030ங்கிறது ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். செகண்ட் என்ன அப்படின்னா ரெனியூவபிள் எனர்ஜிஸ்ல 40% ஆஃப் தி பவர் கெப்பாசிட்டி நாங்க ரெனியூவபிள் எனர்ஜிஸை மட்டுமே சப்போர்ட் பண்ணி இருக்க போறோம் அப்படிங்க, which means 60% is still fossil fuels and 40% is our target for renewable energy. And finally we are going to create additional carbon sinks of 2.5 to 3 billion tons of carbon equivalent through additional forest and tree cover. அதாவது இன்னும் நாங்க நிறைய கார்பன் சிங்க்ஸ் டெவலப் பண்ணுவோம். கார்பன் சிங்க்ஸ்னா எங்க கார்பன் அப்சர்வ் பண்ணோம், ஃபாரஸ்ட்ல அப்சர்வ் பண்ணோம், ஓஷன்ல அப்சர்வ் பண்ணோம். அப்ப நிறைய ட்ரீஸ் பிளான் பண்ணோம். 2030க்குள்ள நாங்க இவ்வளோத்துக்கு ட்ரீஸ் பிளான் பண்ணி இவ்வளோ கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ற அளவுக்கு பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. வேர்ல்டு நேஷன்ஸ்ல யாரு ஜாஸ்தியா எமிட் பண்றாரு நேத்திக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்திருந்தோம்னா ஃபர்ஸ்ட் சைனா, செகண்ட் வந்துட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு பார்த்திருந்தோம். அப்போ உலகத்திலேயே கிரீன் ஹவுஸ் கேசஸ்ல 2வது எமிட்டரா இருக்கக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச்ல இருந்து வெளியில போறாங்க அப்படின்னா அது எவ்வளவுக்கு இந்த பாரிஸ் கிளைமேட் அக்கார்டையே ஒரு கேள்விக்குரிய ஆக்கிடும் அப்படிங்கிறது. ஏன்னா லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர்னு செகண்ட் லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிறது. அண்ட் ட்ரம்ப் டஸ் நாட் பிலீவ் இன் கிளைமேட் சேஞ்ச்னால தான் யூஎஸ் வெளியில போனாங்க. அண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இப்போதைக்கு இட் இஸ் ரன்னிங் இன் ஃபேவர் ஆஃப் ஜாய் பிடன். இன்னும் அல்டிமேட் மெஜாரிட்டி காமிக்கல. பட் ஆனா இந்த டெமோக்ராட்டிக் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் ஜோய் பிடன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஒருவேளை பதவிக்கு வந்தாரு அப்படின்னா he'll get back US into this Paris Accord அப்படின்னு சொல்லியிருந்தது. ஸோ இதுதான் என்னோட இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ். If you like my video, like, share and subscribe to Concorize and press the bell icon for further notifications. Thank you.